ஹப்ஸா என்ற அர்த்தம் சிங்கம். ஹப்ஸா என்ற அர்த்தம் என்ன? சிங்கம். யார மகள்? யார மகள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள், சிங்கத்துடைய மகள். மகளுக்கு பேர் வச்சிருக்கிறார் சிங்கம். அப்ப சும்மா குனிஞ்சு போகுமா? தைரியம். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹுக்கு யாருக்கும் பயம் இல்லை, நல்ல தைரியமான பெண்மணி. ஏதோ ஒரு வாய் தர்க்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நாயகம் ஒரு தலாக் சொல்லிட்டான். ஹாக்கிம், தபரானி, நசாயி பிஇக்திலாஃபின் யஸீர் ரிவாயத்துகள் வருது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக் சொன்னது ஒரு தலாக் தான், 3 தலாக் அல்ல. ஆத்திரத்துல ஒரு தலாக் சொல்லிட்டான். தலாக் சொன்னது உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் செய்தி. எவ்வளவு கவலையா இருக்கு. ஏனென்றா ஹப்ஸா நாயகியுடைய முதல் கணவர் மரணித்த நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால இருந்த கணவர் மரணித்த நேரம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்க, இந்த மகளை கல்யாணம் முடிக்கீங்களா ஹப்ஸாவை? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றும் சொல்லல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டான், இந்த மகளை திருமணம் முடிக்கிறீங்களா? முடிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பேசி அனுப்பினார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், நாயகத்துக்கு உங்களோட மகளை கல்யாணம் முடிக்கிற ஐடியா இருந்தது எனக்கு தெரியும், அதனாலதான் நான் ஒன்றும் பேசாம இருந்தேன். நீங்க என்னோட கோவிச்சிருப்பீங்க என் மகளை முடிக்கலையே என்று சொல்லி. எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அடே, நான் அபூபக்கரை பேசி போனேன், அவர் முடிக்கல. உஸ்மான பேசினேன், அவரை முடிக்கல. உலகத்திலேயே சிறந்தவர் என்ற மகளை கல்யாணம் முடிச்சிட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக் கொடுத்த கேள்விப்பட்ட உடனே வந்த கவலை, ஒரு பொடி மண் அள்ளினான், அள்ளி தலையில போட்டுட்டான். போட்டு சொன்னாங்க, மா யஅபுல்லாஹு பிஉமர வப்னதிஹி பஅத ஹாதா. நாயகம் என்ற மகளை தலாக் சொல்லிட்டாங்களா, இதுக்கு பின்னால அல்லாஹ் உமரை கணக்கெடுக்க மாட்டான், உமருடைய மகள் ஹப்ஸாவை கணக்கெடுக்க மாட்டான் என்று அழுதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே இறங்கினார். யாரு? நான் சொன்னேன், ரெக்கையை விரிச்சா உலகமே நடுங்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார். சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், பெண்கள் ரொம்ப கவனமா கேளுங்க. சொன்னாங்க, இன்னல்லாஹ யஅமுருக அன் துராஜிஅ ஹஃப்ஸத. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஆர்டர் போடுறான், அல்லாஹ் உங்களுக்கு ஆர்டர் போடுறான், ஹஃப்ஸாவை திரும்ப மனைவியாக எடுத்துக் கொள்ளுமாறு. ஏன் தெரியுமா? ஹஃப்ஸாவிடம் 3 சிறப்பம்சங்கள் இருக்கிறது. முதலாவது சிறப்பம்சம், ஃபஇன்னஹா ஸவ்வாமா. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய பெண்மணி. நோன்பு எவ்வளவு விருப்பம் அல்லாஹ்க்கு. அல்லாஹ் சொன்ன முதலாவது தன்மை என்ன? ஹஃப்ஸா அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய பெண்மணி. கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? ரமலானுடைய மாதத்துல பீரியட் டைம்ல கவாவாக கூடிய எத்தனையோ நோன்புகளே நோக்கப்படுவதில்லை. பெண்களே, நோன்பு என்பது சாதாரணமானதல்ல. ரமலானுக்குரியது மாத்திரமல்ல, திங்கள் வியாழன் சுன்னத்தான நோன்பு இருக்கிறது. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவை அல்லாஹ் நேசித்த முதலாவது காரணம், ஃபஇன்னஹா ஸவ்வாமா, அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய பெண்மணி. ரமலான் நோன்புடைய காலம். இரண்டாவது, வகவ்வாமா. ஹஃப்ஸா அதிகமாக தஹஜ்ஜத் தொழக்கூடிய பெண்மணி. அல்லாஹ் நேசித்ததற்குரிய காரணங்களை பாருங்கள். இரண்டாவது என்ன? அதிகமாக தஹஜ்ஜத் தொழுத பெண்மணி. வஸௌஜதுக ஃபில் ஜன்னah. மூணாவது சிறப்பு, சுவர்க்கத்திலும் நாயகத்தின் மனைவி அவதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீட்டி எடுத்துக்கொண்டான், மனைவி ஆயிட்டா.